ஃபைனலாக ஃப்ரீ ஃபயர்ன்ற ஒரு அனிமையோட ஒரு அஃபிஷியல் ட்ரைலர் ஒன்று வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த ஒரு அனிமையோட ஸ்டோரியையும் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பாப்புலர் மொபைல் கேமான ஃப்ரீ ஃபயரை வந்து அனிமாட் ஆப்ஷன் வந்து எடுத்துகிட்டு வர போகிற மாதிரியும் அதோட டைட்டில் வந்து ஃப்ரீ ஃபயர் டே பிரேக்குங்க. இதில் மெயின் கேரக்டர் வந்து கெல்லி தாங்க. இவங்க எல்லாருமே வந்து ஃபியூச்சர் சிட்டி ஆஃப் நியூட்ரானில் வந்து இருக்காங்க. இதில் வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கார்பரேஷன் வந்து இருக்குங்க, அரிசான் கார்பரேஷன். இவங்க வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்க. அதோட எக்ஸ்பெரிமெண்ட்டோட நேம் வந்து ப்ராஜெக்ட் ப்ளூமுங்க. ஸோ இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டில் கெல்லியும் வந்து மாட்டிக்கிறா. அது மூலமாக அவளுக்கு வந்து ஒரு பவர் வந்து அவேக்கன் ஆகுதுங்க. அதோட நேம் வந்து லிமிட் பிரேக்குங்க. ஸோ இந்த ஒரு பவர் வந்து என்ன பண்ணோன்னா, எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம சீல் பண்ணியிருந்தாலும் அதை வந்து அன்லாக் பண்ணிவிடுவோங்க. ஸோ கெல்லி, அயோட்டா, மோக்கோ இந்த கேரக்டர்ஸ் எல்லாருமே சேர்ந்து வந்து இந்த அரிசான் கார்பரேஷனை எதிர்த்து வந்து சண்டை போகிறது தான் இந்த ஒரு அனிமையோட ஸ்டோரிங்க. எல்லாமே இந்த ஒரு அனிமே வந்து ஸ்ப்ரிங் 2027 வந்து ரிலீஸ் பண்ண போகிற மாதிரியும் அஃபிஷியலாக வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக பிளாக் க்ளோவரோட ஆத்தரான யூகி டபட்டா வந்து பிளாக் க்ளோவருக்கு ஒரு ஃபைனல் குட் பாயை வந்து சொல்லியிருக்காருங்க. ஸோ ரீசெண்டாக இந்த ஒரு மாங்கா வந்து சாப்டர் 392 அப்போ வந்து எண்டு பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த ஒரு மாங்காவோட ஃபைனல் வால்யூமான வால்யூம் 38 வந்து ஆகஸ்ட் 4 அப்போ வந்து ரிலீஸ் ஆக போகுதுங்க. ஸோ லீக்ஸ் மூலமாக யூகி டபட்டா வந்து ஃபைனலாக வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் வந்து தன்னோட ஃபேமிலி ஃபோட்டோவை வந்து ஷேர் பண்ணியிருக்காருங்க. இதை ஷேர் பண்ணது மட்டும் இல்லாமல் பிளாக் க்ளோவரோட ஃபேன்ஸான நமக்கும் வந்து ஒரு மெசேஜை வந்து கொடுத்துருக்காருங்க. இது வரைக்கும் என்னை சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரியும், ஒரு பிளாக் க்ளோவர் மாங்கா வந்து முடிக்கிறதுக்கு ரீசன் வந்து உங்களோட சப்போர்ட் தான்ன்ற மாதிரியும் சொல்லியிருக்காருங்க. அதுவும் இல்லாமல் இந்த ஒரு மாங்கா மூலமாக நீங்கள் வந்து தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, நெவர் கிவ் அப், எப்பவுமே வந்து விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காருங்க. ஸோ 11 வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஒரு பிளாக் க்ளோவர் மாங்கா வந்து அஃபிஷியலாக வந்து எண்ட் ஆகுதுங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் யூகி டபட்டா வந்து சால்வ் பண்ணாமல் தாங்க வச்சிருக்காரு. அது என்னன்னா, ஆஸ்டாவோட அப்பா யாருன்றது. ஸோ ரீசெண்டாக PVR INOXல டோரிமானோட ஒரு நியூ மூவி வந்து ரிலீஸ் பண்ண போகிற மாதிரியும் அதுக்கு ஒரு அஃபிஷியல் தமிழ் டப் ட்ரைலரையும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டோரிமான் கேஸ்ல் ஆஃப் தி அண்டர் சீ டெவில் இந்த ஒரு மூவியை வந்து அக்டோபர் 2 அப்போ வந்து PVR INOXல வந்து ரிலீஸ் பண்ண போகிற மாதிரி அஃபிஷியலாக வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக இது வந்து டோரிமானோட ஒரு நியூ மூவி கிடையாதுங்க. இது வந்து ஆல்ரெடி 1983 வந்து ரிலீஸ் ஆன ஒரு மூவி தாங்க. இந்த ஒரு மூவியை வந்து முழுக்க வந்து ரீமேக் பண்ணி எடுத்துகிட்டு வராங்க. விஷுவலையும் சரி, அனிமேஷனையும் சரி முழுக்க வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஜப்பானில் வந்து ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இந்தியாவில் வந்து ஹிந்தி, தெலுங்கு, தமிழ் எல்லா லாங்குவேஜ்லேயும் வந்து ரிலீஸ் ஆக போகுதுங்க தேட்டரில். ஸோ நீங்கள் வந்து அந்த ஒரு ட்ரெய்லரை பார்க்காம இருந்தீங்கன்னா என்னோட ஸ்டோரியில் வந்து நான் போட்டுறேன், அதையும் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ரீசெண்டாக கிரன்ச்ரோல்ல புதுசாக ஒரு அனிமே சீரிஸோட தமிழ் டப்பிங்கை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அனோரி-சான் ஸ்டில் வாண்ட்ஸ் டு ஃபைட் இன் தி நெக்ஸ்ட் லைஃப். ஸோ ரீசெண்டாக இந்த ஒரு அனிமையோட ஃபர்ஸ்ட் எபிசோட வந்து தமிழ், ஹிந்தி, தெலுங்குல வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. டோட்டலாக 4 எபிசோடு வந்து ஜாப்பனீஸில் இருக்குங்க. இப்போ ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட் எபிசோடு மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. வீக்லி வந்து ஒரு எபிசோடாக அவங்களுக்கு வந்து தமிழ் டப்பிங் வந்து அவைலபிளாக இருக்குங்க. அதுவும் இல்லாமல் இந்த ஒரு அனிமையை வந்து ரிவர்ஸ் இசக்காய் அண்ட் ராம்கோம் அனிமைங்க. இதில் வந்து டீமன் கிங் ஒருத்தர் வந்து இறந்துருவாருங்க. அது இறந்தது மட்டும் இல்லாமல் அந்த டைமில் அந்த டீமன் கிங்கை சாகடிச்ச ஒரு ஹீரோயினியும் வந்து இருப்பாங்க. ஸோ இவங்க 2 பேருமே வந்து மாடர்ன் வேர்ல்டில் வந்து ரீகார்னேட் ஆகிறாங்க. இதில் டீமன் லார்டு வந்து டீச்சராகவும் அந்த ஹீரோயினி வந்து ஸ்டூடெண்ட்டாகவும் வந்து வராங்க. ஸோ இப்போவும் வந்து அந்த ஒரு ரைவால் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அது அன்எக்ஸ்பெக்டடாக வந்து காமெடியாகவும் போகுது, ஒரு சைடு வந்து ரொமான்ஸாகவும் போயிட்டு இருக்குங்க. ரீசெண்டாக ஃபயர்ஃப்ளை வெட்டிங்ன்ற ஒரு அனிமையோட ஒரு அஃபிஷியல் டீசர் ட்ரைலர் ஒன்று வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த ஒரு அனிமே வந்து அக்டோபர் 9 அப்போ வந்து ரிலீஸ் பண்ண போகிற மாதிரியும் கிரன்ச்ரோல்லே வந்து அவைலபிளாக இருக்குன்ற மாதிரியும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி இதுக்கு ஒரு டீசர் ட்ரைலரையும் ரிலீஸ் பண்ணி மெயின் கேரக்டரோட வாய்ஸ் ஆக்டர்ஸ் எல்லாம் வந்து ரிவீல் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த ஒரு அனிமையோட இன்னும் 2 கேரக்டர்ஸோட வாய்ஸ் ஆக்டரையும் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்து ரொமான்ஸ் அண்ட் ஆக்ஷன் சம்மந்தமான அனிமே சீரிஸ்லாம் ரொம்ப பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு அனிமையும் நீங்கள் வந்து பார்க்கலாங்க. இதில் ஹீரோ வந்து ஒரு அசாசியனுங்க, ஹீரோயினி வந்து ஒரு நோபல் ஃபேமிலியை வந்து சேர்ந்தவங்க. ஸோ இவங்க 2 பேரோட லவ் ஸ்டோரியை பற்றி தாங்க வந்து இந்த ஒரு அனிமையில் வந்து எடுத்துகிட்டு வர போகிறாங்க. நீங்கள் இன்னும் டீசரை பார்க்காம இருந்தீங்கன்னா என்னோட ஸ்டோரியில் போட்டுறேன், நீங்கள் அதையும் வந்து செக் பண்ணி பார்க்கலாங்க. அனிமேஷனும் வந்து ரொம்ப நல்லாவே வந்து பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் சில முக்கியமான அனிமேஸில் ஒர்க் பண்ணவங்களாம் வந்து இந்த ஒரு அனிமேலையும் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ரீசெண்டாக காலேஜ் கேர்ளோட ட்ரேடிங் லைஃப்பை வந்து ஒரு அனிமே சீரிஸாக வந்து எடுத்துகிட்டு வர போகிற மாதிரியும் அதுக்கு ஒரு அஃபிஷியல் டீசர் ட்ரெய்லரையும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு அனிமையோட டைட்டில் வந்து எஃப்எக்ஸ் ஃபைட்டர் குருமி-சான். ரீசெண்டாக இந்த ஒரு அனிமையோட ஒரு அஃபிஷியல் கீ விஷுவலோட வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுவும் இல்லாமல் இந்த ஒரு அனிமே வந்து அக்டோபர் 2026 வந்து ரிலீஸ் பண்ண போகிற மாதிரியும் அஃபிஷியலாக வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு அனிமையோட மெயின் கேரக்டரான குருமி வந்து அவனோட ட்ரேடிங் லைஃப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரீசன் என்னன்னா, அவங்க அம்மா வந்து ரீசெண்டாக வந்து இறந்துருப்பாங்க. ஆனால் ஒரு கடனோட வந்து இறந்துட்டு இருப்பாங்க. டோட்டலாக வந்து 20 மில்லியன் எண்ணுங்க. ஸோ இவங்களும் வந்து ட்ரேடிங் மூலமாக தான் வந்து லாஸ் ஆகிருப்பாங்க. ஸ்டார்டிங்கில் அவள் வந்து எல்லாமே ஈஸி தான் நினச்சிட்டு இருப்பா. ஆனால் போக தான் வந்து அதில் வந்து எவ்வளோ கஷ்டம் இருக்குது அப்படின்றதையும் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ குருமி மட்டும் இல்லாமல் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து வந்து இந்த ஒரு ட்ரேடிங்கில் வந்து வின் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்றதையும் அந்த கடனை வந்து அடைச்சாங்களான்றதையும் வந்து பேஸ் பண்ணி தாங்க வந்து இந்த ஒரு அனிமையை வந்து எடுத்துகிட்டு வராங்க. ரீசெண்டாக கிரன்ச்ரோல்ல தமிழ் டப்பிங்கில் 2 விதமான அப்டேட்டை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க.
ஒன்று நருட்டோ ஷிப்புடனோட சீசன் 4 அண்ட் 5 வந்து ஃபுல்லாக வந்து தமிழ் டப்பிங் வந்து பண்ணி முடிச்சிட்டாங்க. சீசன் 4ல் வந்து 17 எபிசோடு, சீசன் 5ல் வந்து டோட்டலாக வந்து 24 எபிசோடுங்க. ஸோ ஒன்றுலேருந்து டோட்டலாக 112 எபிசோடு வந்து இப்போ வந்து தமிழ் டப்பிங் வந்து அவைலபிளாக இருக்குங்க கிரன்ச் ரோலில். நெக்ஸ்ட் அரிஃப்ளோரிடா காமன் பிளேஸ் டு வேர்ல்டு ஸ்ட்ராங்கஸ்ட், இந்த ஒரு அனிமையோட சீசன் 3 வந்து இன்னைக்கு வந்து தமிழ் டப்பிங் வந்து கிரன்ச் ரோலில் வந்து எடுத்துகிட்டு வர போகிறாங்க. ஸோ டோட்டலாக வந்து 16 எபிசோடுமே இன்னைக்கு வந்து தமிழ் டப்பிங் வந்து அவைலபிளாக இருக்குங்க. ஃபைனலாக மைரோ அகாடமியா ஐ எம் ஏ ஹீரோ 2ன்ற ஒரு ஸ்பெஷல் எபிசோட வந்து ரீசெண்டாக வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் வந்து எரி வந்து யூஏ ஹை ஸ்கூலுக்கு வந்து விசிட் பண்ணுற மாதிரி வந்து காட்டியிருப்பாங்க. ரீசெண்டாக தான் இந்த ஒரு அனிமையோட 10th ஆனிவர்சரிக்காக ஒரு ஸ்பெஷல் எபிசோடான மோரை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போவே வந்து இந்த ஒரு எபிசோடையும் வந்து ரிலீஸ் பண்ண போகிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த ஒரு எபிசோடு வந்து கிரன்ச் ரோல்லே உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குங்க. ஸோ இதோட மைரோ அகாடமியா வந்து அஃபிஷியலாக வந்து எண்ட் ஆகுதுங்க. இதுக்கப்புறம் மைரோ அகாடமியாவை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு லைவ் ஆக்ஷன் தான் வந்து ரிலீஸ் பண்ண போகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நீங்கள் வந்து மைரோ அகாடமியாவோட ஃபேனாக இருந்தீங்கன்னா இந்த ஒரு அனிமையோட சீக்வல் அனிமே ஒன்று வந்து இருக்குங்க, மைரோ அகாடமியா விஜிலாண்டிஸ். இந்த அனிமே வந்து 2 சீசன் இருக்குது. 2 சீசனுமே வந்து தமிழ் டப்பிங்லேயும் வந்து அவைலபிளாக இருக்குங்க. ஃபைனலாக கைஜு நம்பர் 8ஓட ஒரு ஸ்பின் ஆஃப் அனிமையான நருமிஸ் வீக் கட் டு ஒர்க், இந்த ஒரு அனிமையோட ஒரு அஃபிஷியல் ட்ரைலர் ஒன்று வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு அனிமையில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டிவிஷன் கேப்டனான கென் நருமியோட டெய்லி லைஃப்பை வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அவர் வந்து கைஜு கூட வந்து ஃபைட் பண்ணாமல் நார்மலாக வந்து எந்த மாதிரி ஒர்க் வந்து பண்ணுவார், எப்படி வந்து அவரோட லைஃப் வந்து இருக்குது அப்படின்றதையும் வந்து பேஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஸ்பின் ஆஃப் அனிமே வந்து டோட்டலாக 4 எபிசோடு வந்து இருக்க போகிற மாதிரியும் செப்டம்பர் 5 அப்போ ரிலீஸ் பண்ண போகிற மாதிரியும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு அனிமே வந்து கிரன்ச் ரோல்லே அவைலபிளாக இருக்கும். வீக்லி வந்து உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆல்ரெடி கைஜு நம்பர் 8ல் வந்து 2 சீசன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இது வந்து அதோட கண்டினியூஷன் கிடையாதுங்க, இது வந்து ஒரு ஸ்பின் ஆஃப் அனிமே தாங்க. ஆனால் ஆல்ரெடி வந்து கைஜு நம்பர் 8ஓட ஃபைனல் சாப்டரோட ஒரு அஃபிஷியல் போஸ்டரையும் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுவும் வந்து ப்ரொடக்ஷனில் இருக்கிற மாதிரியும் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஃபைனலாக ஒன் பீஸோட ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் ஈவெண்ட்டான ஒன் பீஸ் டே 2026ஓட ஒரு அஃபிஷியல் ஸ்ட்ரீமிங் ட்ரைலர் ஒன்று வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஈவெண்ட் வந்து இயர்லி வந்து நடக்குங்க. ஸோ இந்த ஒரு ஈவெண்ட் வந்து 2026 ஆகஸ்ட் 22 அண்ட் 23 வந்து நடக்க போகிற மாதிரியும், இதை நம்ம வந்து ஃப்ரீயாகவே வந்து ஒன் பீஸோட அஃபிஷியல் யூடியூப் சேனலில் வந்து நம்ம பார்க்கலாங்க. ஸோ இந்த ஒரு ஈவெண்ட்டில் வந்து நிறைய ஒன் பீஸோட அப்டேட்லாம் வந்து வரப்போகுதுங்க. அதுவும் இல்லாமல் ஒன் பீஸோட ஜாப்பனீஸ் வாய்ஸ் ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து நடக்க போகிற மாதிரியும் அந்த ட்ரைலரில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதுவும் இல்லாமல் ஒன் பீஸோட ஒரு கார்டு கேம் பற்றின அனௌன்ஸ்மெண்ட்டும் வரப்போகிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்த 2 நாள் ஈவெண்ட்டில் முக்கியமாக வந்து தி வேர்ல்டு டாப் 100 கேரக்டர்ஸ் பாப்புலாரிட்டி போல் வந்து நடக்குங்க. ஃபஸ்ட்டு 100லேருந்து 31 வரைக்கும் வந்து ஃபஸ்ட்டு டேயில் வந்து சொல்லிவிடுவாங்க. அதுக்கப்புறம் 30லேருந்து 1 வரைக்கும் இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து செகண்ட் டே அப்போ வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக ஒன் பீஸ் யூனிவர்ஸ்லேயே வந்து யாருக்கு வந்து மோஸ்ட் பாப்புலாரிட்டி இருக்குது அப்படின்றத வந்து பேஸ் பண்ணி வருதுங்க இது. அதுவும் இல்லாமல் ஒன் பீஸோட எல்பஃப் ஆர்க்கும் வந்து எண்ட் ஆக போகுதுங்க. ஸோ எல்பஃப் ஆர்க்கு அப்புறம் வந்து காட் வேலி இன்சிடெண்ட்டுக்கான ஒரு ட்ரைலராகவும் சரி, இல்லை ஏதாவது ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கும் வந்து சான்ஸ் இருக்குங்க. ஃபைனலாக ரீ0ஓட சீசன் 4ஓட பார்ட் 2 வந்து ரிலீஸ் ஆக போகுதுங்க. ரீசெண்டாக ரீ0 ஸ்டார்டிங் லைஃப் இன் அனதர் வேர்ல்டு சீசன் 4ஓட பார்ட் 2ஓட ஒரு ட்ரைலர் ஒன்று வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரீசெண்டாக தான் பார்ட் 1 வந்து அஃபிஷியலாக வந்து எண்டு பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து பார்ட் 2 வந்து ரிலீஸ் பண்ண போகிற மாதிரியும் ஆகஸ்ட் 12 அப்போ வந்து ஸ்டார்ட் பண்ண போகிற மாதிரியும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ரீகேப்சராக இருக்குது. இதில் வந்து டோட்டலாக வந்து 9 எபிசோட்ஸ் வந்து வரப்போகுதுங்க. ஆல்ரெடி பார்ட் 1ஓட ஃபினாலே வந்து இருக்கிறதுலே வந்து நிறைய ரெக்கார்டை வந்து பிரேக் பண்ணியிருந்ததுங்க. ஸோ இப்போ பார்ட் 2 வந்து ரிலீஸ் ஆக போகுதுங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த ஒரு ட்ரைலரை வந்து பார்க்காம இருந்தீங்கன்னா என்னோட ஸ்டோரியில் வந்து போட்டுடுறாங்க, அதையும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாங்க. என்னது ஒன் பீஸோட மாங்கா வந்து தமிழ்லேயே இருக்கா? ரீசெண்டாக ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் மாங்கா பப்ளிஷரான ஸ்வீஷா வந்து தன்னோட 100th ஆனிவர்சரிக்காக ஒரு அஃபிஷியல் மாங்கா மில்லியன் வெப்சைட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு வெப்சைட்டில் வந்து டோட்டலாக வந்து 400 மாங்கா டைட்டில்ஸ் வந்து இருக்குங்க. இந்த ஒரு 400 மாங்கா டைட்டில்ஸுமே வந்து டோட்டலாக 100+ லாங்குவேஜஸில் வந்து இருக்குது. டோட்டலாக வந்து 1 மில்லியன் பேஜஸ் ஆன ஸ்வீஷா மாங்கா வந்து இந்த ஒரு வெப்சைட்டில் வந்து ஃப்ரீயாகவே வந்து இப்போ தமிழை பொறுத்த வரைக்கும் வந்து ஒன் பீஸோட 108 சாப்டர் வரைக்கும் வந்து தமிழ் வந்து பண்ணியிருக்காங்க. மற்றபடி இந்தியன் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் வந்து ஹிந்தி வந்து சில மாங்காஸ்லலாம் வந்து இருக்குங்க. ஸோ இது வந்து லிமிட்டட் டைம்ன்ற மாதிரி தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை நீங்கள் வந்து இதில் இருக்கிற மாங்காவை வந்து ரீட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதோட லிங்க்கை வந்து நான் ஸ்டோரி ஆர் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் போட்டுடுறேங்க, அதையும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ரீசெண்டாக நருட்டோவோட ஒரு கார்டு கேம் வந்து எடுத்துகிட்டு வர போகிற மாதிரியும் அதுக்கு ஒரு அஃபிஷியல் ட்ரைலரையும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நருட்டோவை நம்ம வந்து அனிமேல பார்த்துருக்கலாம், மாங்காவில் பார்த்துருக்கலாம், ஏன் லைவ் ஆக்ஷனும் வந்து வரப்போகிறதாகவும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நருட்டோவோட கேரக்டர்ஸை வந்து நம்ம வந்து கார்ட்ஸ் மூலமாக வந்து ப்ளே பண்ணுற மாதிரியும் வந்து எடுத்துகிட்டு வர போகிறாங்க. ஸோ நருட்டோட உலகமான நருட்டோ ஷிப்புடன், நருட்டோ நெக்ஸ்ட் ஜெனரேஷன், இதில் வர எல்லா கேரக்டர்ஸுமே வந்து இந்த ஒரு கார்டில் வந்து அப்பியர் ஆவாங்க. அதுவும் இல்லாமல் இந்த ஒரு கார்டில் வந்து டோட்டலாக வந்து 5 விதமான கார்ட்ஸ் வந்து இருக்கிற மாதிரியும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து லீடர் கார்டு, செகண்ட் வந்து கேரக்டர்
கேரக்டர் கார்டு, 3வதா வந்து எக்ஸ் கேரக்டர் கார்டு, 4வது வந்து சக்ரா கார்டு, 5வது வந்து சமன் கார்டுங்க. ஸோ இந்த ஒரு கார்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்றதுக்காகவும் ஒரு அஃபிஷியல் ட்ரெய்லரையும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த ஒரு கார்டு கேமை வந்து சம்மர் 2027 வந்து ரிலீஸ் பண்ண போகிற மாதிரியும் அஃபிஷியலாக வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ ரீசெண்டாக பேரமௌண்ட் ப்ளஸில் அவதார் 7 ஹெவன்ஸ்ன்ற ஒரு அனிமேட்டட் சீரிஸோட அஃபிஷியல் டீசர் ஒன்று வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு டீசரில் அஃபிஷியலாக வந்து அவதார் வந்து எர்த் பெயிண்டிங்கில் வந்து இந்த வாட்டி வராருங்க. ஸோ அந்த ஒரு அவதாரோட நேம் தாங்க வந்து பவிங்க. அவள் வந்து சின்ன பொண்ணாக தான் இருப்பா. அவளுக்கு வந்து ஒரு ட்வின் இருக்கிற மாதிரியும் வந்து காட்டியிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு அனிமேட்டட் சீரிஸோட டைம் லைன் வந்து தி லெஜண்ட்ஸ் ஆஃப் தி கோரா இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் வந்து கண்டினியூவேஷனாக வந்து இந்த ஒரு சீரிஸை வந்து எடுத்துகிட்டு வராங்க. ரீசெண்டாக தான் பேரமௌண்ட் ப்ளஸில் வந்து அவதார் ஆங் தி லாஸ்ட் ஏர்பெண்டரோட மூவியை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த ஒரு அனிமேட்டட் சீரிஸையும் வந்து அஃபிஷியலாக வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த ஒரு அனிமேட்டட் சீரிஸ் வந்து October 9 அப்போ ரிலீஸ் பண்ண போகிற மாதிரியும் பேரமௌண்ட் ப்ளஸில் வந்து அவைலபிளாக இருக்குன்ற மாதிரியும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. என்னதான் இது வந்து ஒரு அனிமேவா இல்லைனாலும் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு அனிமேட்டட் சீரிஸ்னால் வந்து இந்த ஒரு சீரிஸை தாங்க நான் சொல்லுவேன் நான். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து அவதார் ஃபேன்ஸ் இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். போல் அனிமே அப்டேட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் ப்ளஸ் ஃபாலோ வந்து பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போங்க.